கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த மாலை வேளையில் இந்த வேதாகம வகுப்பில் பங்கு வரும்படியாய் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. நாம் யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளிலே யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 11வது வசனம் வரை இருக்கின்ற வசனங்களை நாம் தியானித்து இந்த யோனா புத்தகத்தை நாம் இன்றோடு நிறைவு செய்ய இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே 1074வது பக்கம், யோனா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான். அன்பானவர்களே, இங்கு யோனா தீர்க்கதரிசி ஆண்டவரோடு ஒரு கோபப்பட்டு எரிச்சலடைந்து பேசுகிற காரியத்தை யோனா 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். ஒரு சுயநலவாதியாய் யோனா அந்த இடத்திலே செயல்பட்டவராக, கடைசியில எரிச்சலோடு காணப்பட்டவராக, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவரோடு சண்டையிட்டு கொள்ளுகின்ற ஒரு தீர்க்கதரிசியாய் யோனா காணப்பட்டார். இப்போ கடைசியாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், எப்படியாவது தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நினிவே மக்களிடத்திலே நிறைவேற்றிவிட வேண்டும். அங்க இருக்கிற மக்கள் அழிவதை குறித்து யோனாவுக்கு கவலை கிடையாது. அங்க இருக்கிற மக்கள் செத்து போவதை குறித்து யோனாவுக்கு கவலை கிடையாது. அவருக்கு என்ன கவலைனா, தான் தீர்க்க தரிசனம் உரைத்தது அவமாய் பெயரக்கூடாது, பொய்யாய் பெயரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு எண்ணத்தோடு யோனா என்ன செய்கிறார் என்றால், இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நினிவே நகரத்தை விட்டு கிழக்கு திசையை நோக்கி நகரத்தை விட்டு புறம்பாக ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 5வது வசனத்திலே இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கு நம்ம பார்க்கின்றோம், ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நினிவேயை அழிக்கப் போவதில்லை, அதை அழிப்பேன் என்று சொன்னதற்காக மனஸ்தாபப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அங்க இனிமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, அழிக்க மாட்டார். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். இருந்தாலும் யோனாவுக்கு ஒரு நம்பிக்கையை பாருங்க, எப்படியாவது நினிவே என்ன செய்யும், அழியும், ஆண்டவர் அழிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் அந்த எண்ணம், ஏன் அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல சொன்னார் தீர்க்க தரிசனத்துல, இன்னும் எத்தனை நாள் செல்லும், எத்தனை நாள் செல்லும், 40 நாள் செல்லும். அப்படிதானே? நான் பேசுறது புரியுதா? இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். அப்ப ஆண்டவர் இங்கு நினிவே மக்கள் மனம் திரும்புவதை பார்த்து, மனஸ்தாபப்பட்டதை பார்த்து 40 நாள் இன்னும் முடிவடையவில்லை. அதான் யோனா நினைக்கிறார், ஏப்பா 40 நாள் செல்லும் சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அப்போ திரும்பவும் ஒருவேளை நினிவே மக்கள் தவறு செய்து திரும்பவும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமா நாடி, ஆண்டவருடைய சமூகத்துக்கு விரோதமா அவங்க தவறு செய்தா நினிவே ஒருவேளை அழிந்து போகும். ஒருவேளை இன்னும் 40 நாளுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது, அது வரைக்கும் பொறுத்திருந்து நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தவறுதலான ஒரு நம்பிக்கை, ஒரு அவநம்பிக்கை அப்படின்னு கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஒரு நப்பாசை, தேவையில்லாத ஒரு ஆசை இந்த யோனா தீர்க்கதரிசிக்கு அங்கு வந்ததை நாம் பார்க்கின்றோம். அதை தான் அந்த 5வது வசனம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நகரத்துக்கு வெளியே குடிசை போட்டு நினிவே மக்கள் எப்படி இருக்காங்க, நினிவே பட்டணம் அழியுமா அழியாதா, கண்டிப்பா அழியக்கூடியதை நான் என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு, அதே சமயத்துல எரிச்சலோடு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுதான் இந்த 5வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். 5வது வசனத்தினுடைய மைய கருத்தாக நம்ம என்ன வைத்துக் கொள்ளலாம் என்றால், யோனா தீர்க்கதரிசியினுடைய ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு நப்பாசை என்று சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம். எப்படியாவது நினிவே அழிந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை யோனா தீர்க்கதரிசியின் இடத்திலே காணப்பட்டது. 6வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும்
அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். இந்த வசனத்திலிருந்து ஒரு தலைப்பு நம்ம கொடுக்கலாம். என்ன தலைப்பு என்றால், கர்த்தருடைய போதனை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம கொடுக்கலாம். காட் டீச் ஜோனா அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். எதற்காக டீச் பண்ணுகிறான்னா, இன்னும் ஆண்டவருடைய இரக்க குணத்தை யோனா புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னது உண்மை, அவர் அழிக்காமல் விட்டதும் உண்மை. எதற்காக அழிக்காமல் விட்டார்? இவ்வளவு ஜனங்களை அழிப்போம் என்று சொன்னால் அந்த ஜனங்கள் நரகத்துக்கு போய்விடுவார்கள், அந்த ஜனங்களுடைய நித்திய வாழ்வு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்ற அந்த இரக்க குணத்தை ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலே வைத்ததனால அவர் அழிக்கவில்லை. ஆனால் இதை யார் உணரலன்னு சொன்னா, யோனா உணர்ந்து கொள்ளவில்லை. அப்போ யோனாவினுடைய இருதயத்துல கடவுள் என்ன நினைக்கிறார், கடவுளுடைய இரக்கம் குணம் என்பது எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத போதிக்கிறதற்காக இங்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். என்ன செய்கிறார் என்றால், ஒரு ஆமணக்கு செடியை வளரச் செய்கிறார். அவர் குடிசை போட்ட இடத்துக்கு அருகாமையில ஒரு ஆமணக்கு செடியை வளரச் செய்கிறார். ஒரே நாள்ல அந்த செடி ஒரு பெரிய மரமாக வளருகிறது. அந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த செடி ஒரே நாள்ல ஒரு பெரிய நிழல் தரும் மரமாக அது வளருகின்றது. இந்த செடியை பார்த்த உடனே 2 சம்பவங்கள் அங்கு நடைபெறுகிறது. ஒன்று, யோனாவினுடைய எரிச்சல் தணிகிறது. ஆண்டவர் எதற்காக இங்கு ஆமணக்க வைத்தார்னா, ஒன்று யோனாவுக்கு போதனை செய்ய வேண்டும், என்னுடைய இரக்கம் எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆமணக்கு செடியை கொண்டு வருகிறார். 2வது, அவர் தங்குகிற இடமானது வெப்பம் நிறைந்த பகுதி. பொதுவாக ஈஸ்ட் ஐரோப்பா பகுதிகளெல்லாம், இந்த நினிவே பட்டணம் இருந்த பகுதிகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் நிறைந்த பகுதி. அப்போ வெப்பம் நிறைந்த பகுதியில் யோனா ஏற்கனவே எரிச்சலோடு இருக்கிறார். அப்போ அவருடைய மனதிலே அந்த எரிச்சல் தணிந்து போக வேண்டும், ஒரு குளுமை உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இங்கு ஆமணக்கு செடியை உண்டாக்குகிறார். அதை தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும், மனதில் இருக்கிற எரிச்சலை விட்டு யோனாவுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாகவும் இங்கு ஆண்டவர் ஆமணக்கு செடியை கொண்டு வருகிறார். 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா யோனாவை காப்பாற்றுவதற்கு மீனை கொண்டு வந்தார். 4ஆம் அதிகாரத்துல யோனாவை காப்பாற்றுவதற்கு ஆமணக்கு செடியை கொண்டு வருகிறார். எவ்வளவு ஒரு பெரிய ஆண்டவர் என்று பாருங்கள். ஒருவேளை நாம யோனாவை போல இதே மாதிரி அதிக நேரங்கள்ல வழி தவறி 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 போகும்போதெல்லாம் ஆண்டவர் நிறைய உதாரணங்கள், நிறைய சம்பவங்கள், நிறைய மனிதர்கள் மூலமா நம்மோடு உணர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். இங்கு யோனாவுக்கு அதை தான் செய்கிறார். கப்பல்ல இருந்து திசை மாறி போனதை உணர்த்தும்படியாக மீனை கொண்டு வந்தார். இங்கு ஆண்டவருடைய இரக்க குணத்தை உணர்த்தும்படியாக, எரிச்சலை விட்டு யோனா நீக்கும்படியாக ஆமணக்கு செடியை கொண்டு வருகிறார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பண்பாடு அல்லது ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். நிறைய நேரங்கள்ல நாம எதிர்பார்ப்போம், ஆண்டவர் யா முன்னால நேரடியா வந்து ஏதாவது பேசணும், அல்லது யா முன்னால நேரடியா வந்து எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கணும்னு சொல்லி நாம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் என்றால், ஒரு மனிதன் மூலமாகவோ அல்லது ஒரு விலங்கு மூலமாகவோ அல்லது ஒரு பொருள் மூலமாகவோ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கின்றார். அதை நம்ம ஒருபோதும் மறந்து போய்விடக் கூடாது. அது இந்த யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் மூலமாக நாம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஆமணக்கு செடியின் மூலமா 2 சம்பவம் நடைபெற்றதை சொன்னேன். 1, யோனாவினுடைய எரிச்சல் குணம் தணிகிறது. 2வது, யோனாவுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. பாருங்க, அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, அவன் எரிச்சலோட வந்தான், நான் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அடுத்த 2 வசனங்களினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த எரிச்சல் தணிந்து யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் எதிர்பார்த்தபடி யோனாவுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக இந்த ஆமணக்கு செடியை அங்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கின்றோம். 7வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். யோனா 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார்.
அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. இப்ப ஆண்டவர் தன்னுடைய அந்த போதனைக்குள்ளாக ஒரு மைய பகுதிக்குள்ளாக வருகிறார். ஆமணக்கு செடியை அழிக்கும்படியாக ஒரு புழுவை, ஒரு பூச்சியை ஆண்டவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த பூச்சி என்ன செய்கிறது? யோனாவுக்கு நிழல் தந்த கிளைகளை எல்லாம் அரித்து போட்டு விடுகிறது. ஒரு நாள் மட்டுமே ஆண்டவர் அந்த செடிக்கு ஆயுசு கொடுத்து அது யோனாவையும் சந்தோஷப்படுத்தி திரும்ப இங்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த செடியை அழித்து போடுகிறதை இந்த 7வது வசனம் நமக்கு இங்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 7ம் 8ம் தொடர்ச்சியாக தியானிக்கின்ற போது அது நமக்கு புரியும். 8வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். 2வது முறையாக யோனா இங்கு ஒரு தவறுதலான ஜெபம் செய்கிறார். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி. 7வது வசனத்துல ஆமணக்கு செடியை இரவிலே ஒரு பூச்சியை கொண்டு அழித்தார். 8வது வசனத்துல காலையில சூரியன் உதிக்கும் போது ஒரு கீழ்காற்றை ஆண்டவர் அனுப்புகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதுவும் எப்படிப்பட்ட கீழ்காற்றாம்? உஷ்ணமான கீழ்காற்று, வெப்பம் நிறைந்த ஒரு காற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மத்திய தரைக்கடல் பகுதி, இந்த ஈஸ்ட் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகள், நினிவே பட்டணம் இருந்த அசீரிய தேசம், இது எல்லாமே வெப்பம் நிறைந்த பகுதிகள். இந்த வெப்பம் நிறைந்த பகுதிகளில் அதிகமாக வெப்ப காற்று வீசும். அதை கீழ்காற்று அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். கீழ்காற்று அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த வெப்ப காற்று மூலமா இன்னொரு சம்பவமும் அங்க நடைபெறும். என்ன சம்பவம் நடைபெறும்னா, அங்கு இருக்கின்ற மன்னர்கள், அரசர்கள் தாங்கள் வாழ்ந்த அந்த தாங்கள் ஆட்சி செய்கிற பகுதியில யாராவது ஒருத்தன் கொலை செய்து அல்லது கொலை குற்றத்திற்கு உள்ளானவனாய் காணப்பட்டால், தவறு செய்து தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு குற்றவாளி காணப்பட்டால், அந்த குற்றவாளியை என்ன செய்வாங்கன்னா, வெப்பம் நிறைந்த இந்த மணல் பகுதியில கொண்டு போய் விட்டுருவாங்களாம். வெப்பம் நிறைந்த மணல் பகுதியில கொண்டு போய் விட்ட உடனே அந்த மணல் பகுதியில வீசுகின்ற வெப்ப காற்று, அந்த சூடு நிறைந்த காற்று அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட மனிதன் மீது படுகின்ற போது அறிவியல் ரீதியாக என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மூளை நரம்பியல்களை அது செயல்படுத்த விடாமல் தடுத்து விடுமாம். அந்த அளவுக்கு அந்த வெப்ப காற்று கொடூர தன்மை கொண்டதாய் காணப்படுமாம். மூளையில் காணப்படுகிற நரம்புகளை செயல்பட முடியாமல் தடுத்து விடுமாம். அது மட்டும் கிடையாது, இரத்த பிளேட்லெட்டுகளின் எண்ணிக்கையை குறைத்து விடுமாம். இந்த அளவுக்கு ஒரு மனிதனை சாகக்கூடிய அளவுக்கு இந்த வெப்ப காற்று, இந்த கீழ்காற்று, உஷ்ணமான காற்று என்கின்ற அந்த ஒரு காற்று இப்படியாக மனிதனை கொல்லுகிற காற்றாக அது காணப்படுகிறது. ஆகவேதான் மன்னர்கள் அதை தண்டனை கொடுக்கிற ஒரு காரியமாகவும் வைத்திருக்கின்றார்கள். யோனாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அனுமதிக்கிறார். அவர் ஆமணக்கு மூலமா சந்தோஷப்பட்டார். ஆமணக்கு செடியை அரித்து போனதுக்கு அப்புறம் அந்த உஷ்ணம் தலையில பட்ட உடனே யோனாவினுடைய எரிச்சல் மறுபடியும் அவன் உடம்புக்குள்ளாக வருகிறது. உள்ளத்திலிருந்து கொதித்து எழும்புகிறார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கு. இந்த வெப்ப காற்று என் மேல பட்டு என் சரீரத்துல இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பாடம் எனக்கு தருத, நான் இருக்கிறதை காட்டிலும் செத்து போவது மேல் அப்படின்னு சொல்லி தனக்குத்தானே அவர் இப்படியாக வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களை, ஏற்கனவே நாம் 4வது வசனம் 3வது வசனம் தியானிக்கும் போது நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். நம்முடைய வேண்டுதலிலே நாம் எப்போதும் இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நிறைய நேரங்களிலே நாம் கோபத்திலும் எரிச்சலிலும் நான் செத்து போயிடலாமோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் நம்முடைய நாக்கின் மூலமாக கடவுளோடு பேசுகிறோம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அது ஒரு தவறான ஒரு ஜெபம். இங்கு யோனா அதைத்தான் செய்கிறார். ஒரு தவறுதலான ஒரு ஜெபத்தை யோனா செய்கிறத பார்க்கின்றோம். அதுதான் 7வது வசனம் 8வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். தொடர்ந்து 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். இப்ப அந்த எரிச்சலினுடைய கோபத்துல
ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்னா, ஆமணக்கு செடி மூலமா நீ இப்படி எரிச்சலா இருக்கியா, அது உனக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். கோபத்தில் இருக்கின்ற யோனா ஆண்டவரையே எதிர்த்து பேசுகிறதை நாம் இங்கு பார்க்கின்றோம். பாருங்க, 9வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். நான் மரண பரியந்தமும் இப்படித்தான் இருப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்து பேசுகிற ஒரு குணத்தை இங்கு யோனா தீர்க்கதரிசியினிடம் காண்கின்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஆணிவேர் என்ன அப்படின்னா எரிச்சலின் குணம். எரிச்சலின் குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற போது அது மற்ற தீய குணங்களையும் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக கொண்டு வரும். இந்த யோனா தீர்க்கதரிசியின் இடத்துல எரிச்சல் இருக்க 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 கடவுளோடு எதிர்த்து பேசுகிறதை நாம் இந்த 4வது வசனத்திலே பார்க்க முடியும். 4வது அதிகாரம் முழுவதிலும் பார்க்க முடியும். 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலும் பார்க்க முடிகிறது. 5வது வசனத்திலிருந்தும் பின்பாடு பார்க்க முடிகிறது. எரிச்சல் யோனாவுக்குள்ளாக வர வர கடவுளையே எதிர்த்து பேசுகிறான். வேதத்தில் இன்னும் ஒரு சம்பவம் உண்டு. எரிச்சல் ஒரு மனிதனுக்குள்ளாக வந்தபோது தன்னுடைய சொந்த சகோதரனைய, தன் தம்பியையே கொலை செய்தான். யார் அது? காயின். சரியா? கொலை செய்தது யாரு? காயின். ஆபேல் கொல்லப்பட்டான். எதனால? எரிச்சல். தன்னுடைய காணிக்கையா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அதனால அந்த வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம், எரிச்சல் காயினுக்கு வந்து அவன் முகநாடி வேறுபட்டது. அப்ப எனக்கன்பானவர்களே, இந்த 5 முதல் இந்த 7 முதல் 9 வசனங்கள் 3 வசனமோ நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான காரியம், எரிச்சல் குணம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கக்கூடாது. நிறைய நேரங்கள்ல மனிதர்களாகிய நமக்கு ஒரு சுபாவம் ஒன்று உண்டு. ஒரு சில மனிதரை பார்த்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில என்னது வரும்? எரிச்சல் வரும் இல்லையா? நிறைய பேர் சிரிக்கிய, என்ன எதுக்கு சிரிக்கியன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆண்டவர் அறிவார். சரி, ஒரு மனிதரை பார்த்தாலே என்ன வரும்? எரிச்சல் வரும். அது ஒரு தவறான ஒரு குணம். அது நம்மளால சில நேரங்களில் நம்முடைய இயல்பையும் மீறி அது நடக்கும். நாம நினைச்சு கூட அதை என்ன செய்ய மாட்டோம், பார்த்துருக்க மாட்டோம். அந்த மனுஷனை பார்த்தா எரிச்சல் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்முடைய மாம்சம் அந்த இடத்துல தலை தூக்கி எரிச்சல் குணம் நமக்குள்ளாக வரும். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த எரிச்சல் குணம் எனக்குள்ளாக வரக்கூடாது. நான் இந்த யோனாவை போல எரிச்சலோடு இருந்தோன்னு சொன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில அநேக பாவ சுபாவங்கள், பாவ குணங்களை நமக்குள்ளாக வரவேற்கிறோம். அதுதான் அதற்கு அர்த்தம். காயினுக்கு எப்படி கொலை செய்யக்கூடிய எண்ணம் வந்தது? இந்த எரிச்சல் தான் ஆணிவேர். இந்த எரிச்சல் இருக்க போய் தான் காயினுக்கு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் வந்தது. அதுக்கு முன்னால் உள்ள பகுதிகளை பாருங்க. கொலை அப்படின்னா என்னண்டே இந்த உலகத்துக்கு தெரியாது. கொலை அப்படின்னா என்னண்டே தெரியாது. ஆனா எரிச்சல் வந்த பிற்பாடு கோபம் வந்தது, முகநாடி வேறுபட்டது, கொலை செய்தான். அப்போ எரிச்சல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்றால் மற்ற பொல்லாத குணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். அப்ப இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம், எரிச்சல் குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து 10வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. தொடர்ந்து வாசிப்போம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இப்ப ஆண்டவர் தன்னுடைய போதனைய யோனாவுக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்? இந்த ஆமணக்கு விதையை போட்டது யோனா கிடையாது, அதுக்கு தண்ணி ஊத்துனது யோனா கிடையாது, அதை வளரச் செய்தது யோனா கிடையாது. எதுவுமே யோனா செய்யவில்லை. இதிலே யோனாவினுடைய உழைப்பு 0. யோனாவினுடைய உழைப்பு 0. ஆனா யோனா என்ன செய்கிறார்? அந்த ஆமணக்குக்காக எரிச்சல் படுகிறார், பரிதபிக்கிறார். எனக்கு நல்ல நிழல் கொடுத்தத, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தினத, ஆனா ஒரே நல்ல ஆமணக்கு செடி இல்லாம போயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் எரிச்சலோடு இருக்கின்றார். இதை எதனோடு கடவுள் ஒப்பிடுகிறார் என்றால் நினிவே மக்களோடு ஒப்பிடுகின்றார். இந்த ஆமணக்கு செடியை போல ஒருவேளை நான் நினிவே மக்களை அழிச்சா நீ இப்போ பரிதபிக்கிறாயே, இதே போல அந்த மக்களுக்காக நானும் பரிதபிக்கிறேன். அந்த மக்கள் அறியாமல் செய்கிறார்கள். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது கை இது இடது கை இது அப்படின்னு சொல்லி தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய இன்னோசன்ஸ், அவர்களுடைய
அப்பாவித்தனம் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு அப்பாவித்தனமான மக்கள், நல்லது கெட்டது தெரியாத மக்கள் சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு குணம் கொண்ட மக்கள். இது நாம செய்வது தவறு, நாம செய்வதை ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார், இது கடவுளை எதிர்த்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமலேயே செய்கிறார்கள் நினிவே மக்கள். அப்ப அந்த மக்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? என்னுடைய இரக்கம், என்னுடைய பரிவு, என்னுடைய கருணை அந்த நினிவே மக்களுக்காக இருக்காதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனாவுக்கு புரிய வைக்கிறார். நீ ஒரு ஆமணக்கு மீது இவ்வளவு கன்சர்ன் பண்ணி இருக்கிய, இவ்வளவு கரிசனையோடு இருக்கிய, உயிருள்ள மக்கள் அந்த நினிவே மக்கள், அதுவும் மகா பெரிய நகரமான மக்கள், மகா பெரிய நகரத்திலே வசிக்கக்கூடிய மக்கள், அதிக எண்ணிக்கை கொண்ட மக்கள், இப்படிப்பட்ட மக்களுக்காக நான் இரக்கம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கேள்வியோடு இந்த யோனா புத்தகத்தை முடிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, இந்த யோனா புத்தகத்திலிருந்து அநேக காரியங்களை நாம கற்றுக்கொண்டோம். ஒருவேளை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைத்திருப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். யோனா தீர்க்கதரிசியின் இடத்தில் காணப்பட்ட நல்ல குணம், தீய குணம், நினிவே மக்களிடத்தில் காணப்பட்ட தீய குணம், நல்ல குணம், கப்பலில் இருந்த மக்களிடத்தில் காணப்பட்ட நல்ல குணம், தீய குணம், கடவுளுடைய இரக்கம். இதுதான் இந்த யோனா புத்தகத்துல நாம கண்டுகொண்ட காரியம். கடைசியில முடிக்கின்ற போது ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத இந்த யோனா புத்தகம் நமக்கு மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அதே போலதான் நம்முடைய கிராமத்திலும் சரி, நம்முடைய தேசத்திலும் சரி, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக இன்னும் நம்முடைய ஆண்டவர் பரிதவிக்கிறவராய் காணப்படுகிறார். அவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், இயேசுவை போல மக்களுக்காக கரிசனையோடு, மக்களுக்காக இரக்கத்தோடு, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த யோனா புத்தகத்தில் காணப்பட்ட, நாம சிந்தித்த, தியானித்த நல்ல குணங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழ்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.